الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا آمنوا بالله ورسوله والكتاب الذي نزل على رسوله والكتاب الذي أنزل من قبل ومن يكفر بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر فقد ضل ضلالا بعيدا. إن الذين آمنوا ثم كفروا ثم آمنوا ثم كفروا ثم ازدادوا كفرا لم يكن الله ليغفر لهم ولا ليهديهم سبيلا. صدق الله العلي العظيم. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய விமோசனம், வெற்றியை ஒன்றின் மீதுதான் அமைத்து வைத்திருக்கிறான். அதுதான் அல்லாஹ்வின் மீது வைக்கப்பட வேண்டிய நம்பிக்கை, ஈமான். குர்ஆனுடைய பல ஆயத்துகளின் மூலமாக, பல சம்பவங்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு ஈமான், அல்லாஹ்வின் மீது எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும், நீங்க எப்படி அல்லாஹ்வை நம்ப வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ் பல வகையில் வலியுறுத்துகிறான். அதுல ஒன்றுதான் இதுவும். அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே. அல்லாஹ் சொல்றான், ஈமான் இருக்கு, இல்லாம ஈமான் இருக்கு. ஆமினூ பில்லாஹி, நீங்க அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுங்க. நீங்க யாரை கொண்டு ஈமான் கொள்ளுங்க? உங்கள்கிட்ட ஈமான் இருக்குது, யார மீது? மெட்டீரியல். எதன் மீது? மெட்டீரியல்ல ஈமான் இருக்குது. ஈமான் கொண்டவர்கள் கருத்து அது ஒரு காமன் வேர்ட், காமன். ஈமான் கொண்டவர்களே. சிலாக்களுக்கு ஈமான் சல்லிலீங்க, கணத்தை கொண்டு எல்லாம் ஆகும். சிலாக்களுக்கு ஈமான் எங்க இருக்குது? அறிவுல, நாலேஜ். அவங்களுக்கு அதுல ஈமான். சில மக்களுக்கு ஈமான் இருக்குதுல ஐடில, சில மக்களுக்கு ஈமான் வெப்பன்ஸ்ல, சில மக்களுக்கு ஈமான் ஒவ்வொன்றைக்கு ஈமான். ஈமான் தான் பிலீவிங், நம்புறது. ஒவ்வொன்றை நம்புறாங்க, ஒவ்வொன்றை நம்புறாங்க. அமெரிக்காவுடைய எக்கானமியும் நம்பிக்கையில தான் இருக்குது. அவங்க சொல்றாங்க, அமெரிக்கன் டாலர் ஈச் எவ்ரி டாலர்ல அவங்க பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க என்ன? We trust in God. நாங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறோம். எதுல பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க? குர்ஆன்ல அல்ல, தௌராத்திலே அல்ல, எதுல? டாலர்ல. ஒவ்வொன்றில நம்பிக்கை வைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்று சொன்னா அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டவங்க அல்ல. நீங்க ஒவ்வொன்றின் மீது ஈமான் கொண்டிருக்கிறீங்க, நீங்க ஒவ்வொன்றின் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க. ஆமினூ பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுங்க. யாரை கொண்டு? அல்லாஹ்வை கொண்டு. மெட்டீரியல் ஒன்றும் இல்லை. கடாபிட பணம் கடாபி கொண்டு செய்யல. முஸ்லிம் முபாரக்குடைய பணம் அவரை பார்க்கல, அவரை கொண்டு செய்யல. அவங்க நாட்டு கொண்டு செய்யவும் இல்லை, அவங்களோட பணம் அவங்களை கொண்டு செய்யவும் இல்லை. எல்லாம் நினைச்சாங்க சல்லி இருந்தா எல்லாம் நடக்கும், ஒன்று நடக்காது. ஜப்பானுக்கு என்னாச்சு? டெக்னாலஜி இல்லையா, அறிவு இல்லையா? எர்த்குயிக் வராம வந்தாலும் நாங்க எஃபெக்ட் ஆக மாட்டோம் என்றதுக்கு பில்டிங் இருந்தாங்க. எல்லாம் மிஸ்பெயின்ல. உலகத்தில் அமைச்சு பார்க்கணும்னா மனிதன் உருவாக்கின ஐலண்ட், ஹியூமன் மேட் ஐலண்ட் ஜப்பான் இருக்குது. எவ்வளவு டெக்னாலஜியை பாதிக்கிறாங்க சொன்னா கூடாது. மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த மூளை எல்லாம் மனிதன் பாதிக்கும்.
ஜப்பான்ல வந்துட்டு எந்த ஒரு ஏர்போர்ட்டும் நான் நம்புற மட்டும் 10 மணிக்கு பிறகு ஆபரேட் பண்ணிடலாம். பண்ண ஏன் காரணம்? மக்களுக்கு இஷ்டம். மக்களுக்கு ஏர்போர்ட் இல்ல. உங்களுக்கு ராவேல போயிட்டு ஏர்போர்ட்ல ஜப்பான் இறங்கலாம். 10 மணிக்கு போற இல்ல, 6 o'clock தான் மார்னிங். எந்த பிளைட் போனாலும் சரி அவங்க சொல்ற இல்லை, எங்கட கன்வீனியன் உங்களுக்கு வரேன் வாங்கோ இல்லாட்டி வாங்க. அவ்வளவு வளர்ந்த நாடு சொல்றாங்க, நாங்க ஆங்கிலம் இல்லைங்கிற நாட்டு பாசை ஜப்பானீஸ். உங்களுக்கு வேணும் எங்கட நாடோட நீங்க டீல் பண்ணணும்னா நீங்க ஜப்பானீஸ் படிங்க. சும்மாவால இந்த கட்டத்தை அரபுலகத்துல போட்டா இலங்கையில் உள்ள அரவாசி என்ன பேசும்? எதை பேசுவாங்க? அரபு தான் பேசுவாங்க. ஏன் காரணம்? அரவாசி பேர் எங்கிக்கிறாங்க குறையில. ஹவுஸ் மேடா வரக்கூடியவங்க 6 மாசம் அரபு படிச்சா போனோம் என்று இந்த அரபுலகம் ஒரு சட்டத்தை போட்டோம். என்ன ஜென்மம்? எல்லாரும் அரபு படிப்பாங்க. இது அரபுலகத்துக்கு விளங்குதில்லை. அது விளங்காச்சினாலதான் இன்றைக்கு எல்லாம் விளங்க வச்சிருக்கிறது. ஜப்பான் அவங்க டெக்னாலஜி என்ன? அப்ப ராவேல பேசி விமானம் இறங்கிடலாம். அப்ப என்ன செய்யறது? இப்ப ஒரு வேலை செஞ்சாக கடலை நிறச்சுவோம். நடுக்கடலை நிறச்சிக்கிறாங்க மண்ணால. மனிதன் மேட், ஹியூமன் மேட் ஐலண்ட் நடுக்கடல்ல கரையிலிருந்து கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர், அதாவது 3.25 கிலோமீட்டர் தூரத்தில் ஒசாகா ஏர்போர்ட். என்ன ஏர்போர்ட்? ஒசாகா. நடுக்கடல்ல சொல்றாங்க ஏற்றுக்கு வந்தால் கொண்டு மாவாது. ஸ்பெயின் தான் பேலன்ஸ். எல்லாமே சொன்னாங்க இல்ல ஏற்றுக்கு வந்தா நாங்க சேஃப். அல்லா கண்ணா சுனாமி வந்து செய்ய போறீங்க. ஸ்பெயினின் தேதி நல்ல வைக்கிறது. ஸ்பெயினின் சேனில வைத்து தண்ணியில வைத்து நம்புங்க ரொம்ப மீது. அல்லாஹ் சொல்றான் நீங்க நம்புறீங்க உங்களோட அறிவுல இல்ல, உங்களோட அறிவை பாவீங்கோ. ஆனா நம்பிக்கை யாபத்துல அல்லாஹ். இதை சும்மா வச்சோமான, இந்த மண்டையை சும்மா வச்சோமான, இதை நல்லா பாருங்க, யூட்டிலைஸ் பண்ணுங்க. இதை யூட்டிலைஸ் பண்ண 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 இது விரிஞ்சு கொண்டே போகும், விரிஞ்சு கொண்டே போகும். இதை சும்மா வச்சா புஷ்பிடிக்கும். என்ன செய்யும்? புஷ்பிடிக்கும். புஷ்பிடிச்சா நடக்கும். புஷ்பிடிச்சா நடக்கும். சொல்லுங்களேன். புஷ்பிடிச்சா உங்களுக்கும் வேலை இல்லை, மற்றவனுக்கும் வேலை இல்லை. உங்களால உங்களால் உங்களுக்கே லாபம் இல்லை. புஷ்பிடிச்சா உங்களால் உங்களுக்கே லாபம் இல்லை. அதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குறைஞ்சபட்ச உலகத்தில் வாழக்குள்ள மற்றவனுக்கு லாபம் இல்லத்தையும் மற்றவனுக்கு பாரம் இல்லாம வாழப்பாங்க. லா தகுன் ஆல்லன் அலன் நாஸ். எப்படி? மற்றவனுக்கு லாபம் கொடுக்க இல்லத்தையும் என்ன செய்? மற்றவனுக்கு பாரம் இல்லாம வாழணும். எனக்கு 15 வருஷம் ஆச்சு, 18 வருஷம் ஆச்சு, இதுக்கு பிறகு ஏற்ற வாப்பாக்கு நான் பாரம் இல்லை. என் வாப்ப நிஜா, என் வாப்ப ரிலீஸ். ஒரு நாள் மற்றவனுக்கு பாரமாக சுமையா இருக்க வாழும். நானுக்கு தம்பி சுமை இல்லை, மாமாக்கு மருமகன் சுமை இல்லை. இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்க. இது எவ்வளவு தான் நீங்க யூட்டிலைஸ் பண்ணினாலும் இதை பண்ண 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 இது விரிஞ்சு கொண்டே போகும். இது அளந்து முடிக்கலாம். இது அளந்து முடிக்கலாம். அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒவ்வொன்றை நம்புறீங்க, நல்ல
ஃபத்தகுல்லஹா, இதை யூட்டிலைஸ் பண்ணுங்கோ. ஆனா நம்பிக்கை வைங்க ரப்புல. யாரு மீது? அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு நம்பிக்கை வைக்கிறது போட்டு இதை பாய்ச்சி அமைக்க மாட்டோம். ஹதீஸ் என்ன? நான் எல்லாரும் தவக்குலுக்கு ஹதீஸ் சொல்றேன். புகாரில முஸ்லிம்ல சஹீஹான ஹதீஸ், لو أنكم تتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير. சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அல்லாஹ்வின் மீது பறவைகள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறது போல நீங்க அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தால் பறவைகளுக்கு உணவளிப்பது போல அல்லாஹ் செய்வான், உங்களுக்கும் உணவளிப்பான். யார் சொல்றது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ்ல முடியல சொன்னாங்க நம்பிக்கை. அதுக்கு பிறகு சொல்றாங்க காலையில வெறும் வயிற்றோட போகுது. யாரு போறாங்க? காலையில வெறும் வயிற்றோட யாரு போறாரு? காகம் கா கா காண்டு அடிச்சு கொடுக்க போறது. அது போகுது. எத்தனையோ பேர் க்ளோஸ் பண்றாங்க. ஒரு கூட்டம் கண்டினியூ குழுவுக்கு வராங்க, ஒரு கூட்டம் கண்டினியூ குழுவுக்கு போறாங்க. 2 பேரும் க்ளோஸ் பண்ணி கொள்றாங்க. இதே மாதிரி பறவைகளும் க்ளோஸ் பண்ணி கொள்றாங்க. அல்லாஹ் சொல்றான் காலையில வெறும் வயிற்றோட போகுது, மாலையில வரக்குள்ள வயிறு நிறைஞ்சி வருகிறது. உழைப்பு செய்து ஆனால் நம்பிக்கை ரொம்ப மீது வைக்குது. அல்லாஹ் சொல்ற சும்மா உட்கார்ந்து தின்ன மாறையாம சும்மா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. நான் பலமுறை நம்பிக்கிறேன், சும்மா உட்கார்ந்து சாப்பிடுறதுல ஒன்றுதான் இஸ்லாம் சொல்றது. உங்களோட இன்கம் பிக்ஸ் இன்கமாக இருக்கவும் கூடாது. என்னங்க பிக்ஸ் இன்கம்? என்னைக்கு இன்கம் பிக்ஸ் ஆகிடுமோ அன்னைக்கு மூளையில சிந்தனா சக்தி பிக்ஸ் ஆகிடும். இவ்வளவு இந்த ஒரு லைன்ல போறீங்க, அது ஃபெயில் ஆகிடுது. உடனே கன்வெர்ட் பண்ணி வேற ஒன்று இருக்கு, வேற ஒன்று இது சரி வர மாட்டேன். அதனால எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்ன படிச்சீங்க? நான் MBBS படிக்க குவாலிஃபைட் டாக்டர். என்ன தெரியுங்க? பிசினஸ் பண்றேன். என்ன காரணம்? இல்ல அந்த துறையில போனா ஏராளம் டாக்டர் சீக்கிறாங்க. இப்ப இந்த துறையில டிமாண்ட் இந்த துறையில படிக்கத்தான் செய்யணும் அவசியம் இல்லையா? இருக்கு படிக்கத்தான் செய்யணும் கையாலும் இல்ல. வாழ்க்கையில் நல்ல ஞாபகம் வைக்கோ. அல்லாஹ் 2 அமல் இருக்குது. ஒன்று தவக்குல், ஒன்று உழைப்பு. தவக்கல் எதனுடைய அமல்? உள்ளத்துடைய அமல். உழைப்பு உடம்புடைய அமல். உடம்புடைய அமலை செய்தோ உள்ளத்தால தவக்கல் வைக்கும். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே நீங்க அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்ளுங்கோ, அல்லாஹ்வை நம்புங்கோ. நீங்க நம்புங்க. எப்படியே உலகத்தில் எல்லா பவர், எல்லா சூப்பர் பவர் என்னெல்லாம் இருக்குதோ இதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு கேடாக ஆக்கேடும். என்ன நடந்துச்சு? ஜப்பானுக்கு சொன்னாங்க, எங்கள்கிட்ட பவர் இருக்குது, எங்கள்கிட்ட எலக்ட்ரிக் அதாவது என்ன இருக்குது, எனர்ஜி, அதாவது பவர் எனர்ஜி இருக்குது. எந்த அளவுக்கு சொன்னா முழு உலகத்துக்கும் எங்களுக்கு ஜலம் கொடுக்கிறது. எங்கக்கு எங்கக்கு முழு உலகத்துக்கும். ஒரு மாசத்துக்கு வந்து சொன்னாங்க, எங்களோட பிளான் அவ்வளவு பெருசி, எங்களோட பிளான் அவ்வளவு பெருசி, இத்தனை பில்லியன் டாலர் கொடுத்து நாங்க செஞ்சிருக்கிறோம். எங்க தாக்க சொன்னா முழு உலகத்துடைய கரண்ட் தேவை எங்களால் பூர்த்தி செய்த அளவுக்கு இவர்கிட்ட கரண்ட் செய்யுது. இன்றைக்கு என்னாச்சு? 4 ஹவர் பாக்கெட். எத்தனை ஹவர்? ஒரு நாளைக்கு 4 ஹவர் பாக்கெட் பண்றாங்க. சொல்றாங்க எவ்வளவு காலத்துக்கு? டைம் லிமிட் இன்னும் இல்ல, என்ன சொல்லல டைம் லிமிட். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ பில்லாஹ், உங்களோட சூப்பர் பவர்ல நீங்க நம்பிக்கை வைக்க வேணாம், என் மீது நீங்க நம்பிக்கை வைங்கோ. உங்களோட சூப்பர் பவர் உங்களுக்கு கேடாக மாறும். இன்றைக்கு சொல்றாங்க அங்குள்ள ஜப்பான் உள்ள பப்ளிக், நீங்க தேவையில்லாத ஒன்றை செய்ய பேசி எங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு ஜப்பான்ல வாரம் இதுக்கு புறவு பிறக்கிற புள்ள எப்படி நோயினால் கூடிக்கு மட்டும்தான் பிறக்கணும், கண் பார்வை குறையணும். அல்லாஹ் சொல்றான், ஓட்ட பவர்ல நீ நம்பிக்கை வைக்காது, என் மீது நம்பிக்கை வை. ஆமீனு பில்லாஹ், அல்லாஹ் இதோட
என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குறாங்க, வால் தொங்குது, வால் தொங்குது, தூங்குறாங்க. ஒரு எதிரி பார்த்தா நல்ல சந்தர்ப்பம், நபி முஹம்மதுடைய வாளால முஹம்மது வெற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரே போற கையில வாள் எடுத்தாங்க. நபி தூங்குறாங்க, தாங்கி இருக்கிறாங்க. மனிதர் இன்னமா அனபஷரும் விஷ்ணுக்கும் தூக்கமன் தூங்குறாங்க, கையில வாள் எடுத்தாரு. அவர் கேட்டார், மையம் நறுக்கமின்றி முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க பாப்போம், உங்களை பாதுகாப்பவன் யார்? உங்களை பாதுகாப்பவன் யார்? படுத்திருக்கிற நபியை பார்த்து கையில வாழ்ந்து இருக்கிறாரு, உங்களை பாதுகாப்பவர் யார்? எந்த யோசனையும் இல்லாம சொன்னாங்க, அல்லாஹ். என்ன பாதுகாப்பவன் அல்லாஹ். ஹதீஸ் தாண்டிங்கிறது குர்ஆனுடைய ஆயத்து. என்ன அல்லாஹ் என்று சொன்னதுதான் தாமதம். அவனுக்கு அப்படியே நடுக்கம். யாருக்கு? வாழ கையில பிடிச்சிருந்தவனுக்கு நடுக்கம் பிடிக்கும், வால் கைய விடுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். முஃமின்கள் யார் தெரியுமா? அவங்களுக்கு முன்னால அல்லாஹ் என்ற திருநாமம் சொல்லப்பட்ட நடுங்கிடுவாங்க. அப்படியே நடுக்கம் நடுக்கிட்டான். அபிஷேகம் கையில வாழ்ந்தாங்க. இப்ப நீ சொல்லு பார்ப்போம், மையம் நறுக்கமின்றி உன்னை பாதுகாப்பவன் யார்? என்ன ஏண்டால் பாதுகாத்துட்டான், உன்னை பாதுகாப்பவன் யார்? அவன் என்ன சொன்னாரு? ஜாஹிலியா காலம், அறியாமை காலம், அறிவில்லாத காலம், எழுத தெரியாத காலம், கணக்கு தெரியாத காலம் என்று நாங்க சொல்றோம். அந்த காலத்தை அவர் என்ன சொன்னாரு? ஐயோ சாமி என்று விட்டுடுங்கோ, நான் தெரியாம வந்துட்டேன்னு சொன்னாரா? ஐயோ என்ன விட்டுடுங்க, நான் தெரியாம வந்துட்டேன்னு சொன்னாரா? அவர் சொன்ன வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? வெரி, அதாவது டிப்ளமேட்டிக் வார்த்தை. தந்த சுய மரியாதைய பணி கொடுக்காம, நான் தெரியாம வந்துட்டேன் என்ன மன்னிச்சுக்கோங்க சொல்லாம, ஏன் அதிகமாக மன்னிப்பு கேட்கிறதும் வாழ்க்கையில அதிகமாக சொறி சொல்றவங்க. உமர் சொன்னாங்க, அதிகமாக சொறி சொல்றாங்களே அவங்க நல்ல மக்களாக இருக்க மாட்டாங்க. அளவுக்கு வச்ச சொறி செல்ல நீங்க விளக்கவும் பாருங்க. என்ன அர்த்தம் சொறி செஞ்சா? கேலஸ். ஒரே சென்டென்ஸ்ல சொறி என்ன அர்த்தம்? நீங்க ஒரு கேலஸ் பர்சன், நீங்க அதிகமாக தவறு செய்றீங்க. நீங்க அதிகமாக சொறி சொல்லணும். யாருக்கு தெரியுமா? அல்லாஹ்வுக்கு முன்னால, ரப்புக்கு முன்னால, மனிதனுக்கு முன்னால பேசி சொறி சொல்லி தலை சாய்க்கிறதையும் இஸ்லாம் விரும்பல. தவறு செஞ்சிருந்தா மன்னிப்பு கேளுங்கோ, சும்மா கேட்க வேணாம். இவர் என்ன செஞ்சாரு? என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாம வந்துட்டேன் என்று சொன்னாரா? அவர் பார்க்க இப்ப களிமா சொன்ன நடக்கும். இப்ப களிமா சொன்னா பிற்காலத்துல மக்கள் சொல்லேன்னு விதித்து பயந்து வந்தவர்கள் சொல்லி, இப்ப களிமா சொன்னா மக்கள் சொல்லேனும் இதுக்கு பயந்து வந்தவர்கள் சொல்லி, அவர் சொன்ன பதில் சொன்னாரு, குன் ஹைர ஆஹிதின் பிஸ்ஸைர். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வால் பிடித்தவர்களில் நீங்கள் நல்லவராக ஆகிவிடுங்கள். வால் பிடித்தவர்களில் நீங்கள் நல்லவராக ஆகிவிடுங்கள். எவ்வளவு அழகான வாழ்க்கை! உங்களுக்கு என்ன வெட்டவும் மேலும், என்ன விட்டு விடவும் மேலும். குன் ஹைர ஆஹிதின் பிஸ்ஸைர், வால் பிடித்தவர்களில் நீங்கள் நல்லவராக விடுங்கள். ஜாஹிலியா காலம் என்றோ எப்படிப்பட்ட அருமையான வார்த்தைகள்! அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் எதன் மீதும் நீங்க நம்பிக்கை வைக்க வேண்டாம். நம்பிக்கை யாரும் இருக்கணும். ஆமினூ பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைங்கோ, ரசூலின் மீது நம்பிக்கை வைங்கோ. ரசூலின் மீது நம்பிக்கை வைக்கணும்னா என்ன? உலகத்தில் அல்லாஹ் ஆட்சிக்குவோம். உலகத்தில் என்ன ஒன்று வந்தாலும் சரி, ரசூலின் மீது நம்பிக்கை வைக்கிறதா வெறுமனே அவங்களோட மொழியின் மீது நம்பிக்கை வைக்கிறதல்ல, வெறுமனே அவங்கள தொழுகையை தொழுக மட்டுமல்ல, அல்ல ரசூல் மீது நம்பிக்கை வைக்கிறது அர்த்தம் நாங்க நம்போனம், நம்புறது மட்டுமல்ல, ஆக்ஷன்ல கொண்டு வரோம்.
நபிமார்கள் எந்த ஆக்ஷன்ல உலகத்தில் வாழ்ந்தாங்களோ அந்த ஆக்ஷன்ல தான் எனக்கு வெற்றி இருக்குது. வெறுமனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் பேசுவாங்க நபியை போல வாழுங்களேன் வாப்பா. எல்லாரும் சண்டை பிடிக்கிறது. சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நபி சொல்றது போல தொழணும், சந்தேகம் இல்ல, கட்டாயம் தொழணும். ஒவ்வொருத்தரும் மதுரபுக்கு அப்பால் சொல்லுகிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதார்களோ அப்படி தொழ பழகுங்கோ, அப்படி தொழ பழகுங்கோ. நான் இந்த கேள்வி மையத்துக்கு ஜனாதாவுடைய துறைக்கு முன்னால என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஜனாதா வச்சு சொல்றது ஹஜ்ரத் சொல்றது மூணாவது தக்பீருக்கு ஹதீஸ்ல நீண்ட துஆக்கள் இருக்குது. பாடம் உள்ளவங்க எல்லாம் ஒதுக்குங்கோ, பாடம் உள்ளவங்க ஒதுக்குங்கோ. என்னன்னா மௌலா இஸ்லாம் வைக்கலாம் ஒண்ணுக்கு நேற்று இஸ்லாம் இருந்தாங்களா? வாப்பட ஜனாதாவை வச்சு என்ன துவா ஓதணும் தெரியாதாக்குறாங்க. வாப்பட ஜனாதாக்கு என் உம்மா மௌத்தாக இருக்கிறார், சும்மா அழுகிறாரு, சும்மா கண்ணீர் கொட்டுறாரு, உம்மட புகழ் பாடுறாரு. உங்களோட உம்மக்கு முன்னால வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துஆ ஓத சொன்னாங்க? அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹா வர்ஹம்ஹா வஆஃபிஹா வர்ஃபு அன்ஹா வஅக்ரிம் நுஸுலஹா வவஸ்ஸி' முத்கலஹா வஜஅல் லஹா தாரன் கைரன் மின் தாரிஹா. அல்லாஹும்ம இக்ஃபிர் லிஹய்யினா வமையித்தினா வஷாஹிதினா வகாயிபினா வதக்கரினா வஉன்சானா வஸகீரினா வகபீரினா. ஒரு மையத்தை வெட்டி ஓதுன துஆ இது. நான் சொல்லல உங்களோட ஊர்ல மௌத்தாகிற மையத்துக்கு துஆ ஓத நீங்க பாரமாக்கணும்னு சொல்லி நான் நிச்சயமாக சொல்லுவேன். உங்களோட வாப்பா உம்மட ஜனாதாவை தொழுவிக்கிற பாரமாக்கணும். ரசூல்மாரை கொண்டு ஈமான் கொள்றா நாங்க முதலாவது நம்போனம் என்ன முறைய நபிமார்கள் உலகத்துக்கு காட்டி தந்தாங்களோ அதுதான் உலகத்துடைய ஃபேஷனாக இருக்கும். அதுதான் உலகத்துக்கு ஆரோக்கியமானது, அதுலதான் உலகத்துக்கு வெற்றி இருக்குது. அது தாடி வைப்பதாக இருந்தாலும் சரி, உடுப்புடுப்பதாக இருந்தாலும் சரி, பல்லு விளக்குவதாக இருந்தாலும் சரி. நீங்க கேட்கலாம் இப்படியும் செய்யலாம் தானே? நிச்சயமாக செய்யலாம், பிரச்சனை அல்ல. ஆனா நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பினால் இருக்கு தெரியுமா? எங்களை மனிதர்களைத்தான் அல்லாஹ் நபியாக அனுப்பினால் நீங்க வாழ்ந்து காட்டுங்க. இப்படித்தான் வாழோடு, இப்படித்தான் வாழும். ஹெல்தி இங்கதான் இருக்குது, ஆரோக்கியம் இங்கதான் இருக்குது. ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்ற அர்த்தம் ரசூல்மார்கள் எப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை நடத்தாட்டி காட்டினார்களோ அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை, எப்படிப்பட்ட தொழுகையோ அப்படிப்பட்ட தொழுகை, எப்படிப்பட்ட பகல் அப்படிப்பட்ட பகல், எப்படிப்பட்ட இரவு அப்படிப்பட்ட இரவு. 100% கம்ப்ளீட்லி நபிமார்களை பின்பற்றும் கொண்டு குர்ஆன் சொல்லுகிறது. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ் சொல்லிட்டான் குர்ஆன்ல உங்களுக்கு அழகான முன்மாதிரி. எங்கட முன்மாதிரி யாரு? எங்கட முன்மாதிரி யார் சொல்லுவோம்? அல்லாஹ் எங்களை மன்னிக்கட்டும். எங்கட முன்மாதிரி ஹாலிவுட், எங்கட முன்மாதிரி பிக் பிரதர், எங்கட முன்மாதிரி கிரிக்கெட் பிளேயர். இன்றைக்கு ஒரு டி-ஷர்ட் விற்கிறதுக்கும் கிரிக்கெட் இல்லாம விற்கலாம். என்ன வேணும்? ஒரு டி-ஷர்ட் விற்க வேணும், அதுக்கும் விளையாட்டு வேணும். அவன் உடுத்தான், நான் உடுக்கிறேன். அவன் உடுத்திருக்கிறான், நான் உடுக்கிறேன். வேற அவன் சும்மா உடுக்கல்ல, அவன் எத்தனையோ லட்சம் வாங்கி உடுக்கிறான். நீங்க எத்தனையோ லட்சம் கொடுத்து வாங்கி நீங்க உடுக்கிறீங்க. அவன் காதி வாங்கி கொண்டுதான் அவன் உடுத்திருக்கிறான். உடுத்திருக்கிறான் அந்த டி-ஷர்ட் அவன் சும்மா போடல, அவன் காசை கொடுத்து வாங்கவும் இல்லை. நீ டி-ஷர்ட் தான் நான் உடுக்கிறேன், நான் போடுறதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? நீ காசு எடுத்து தரணும். அது வேறையா பேங்க்ல வச்சு சேர்ந்துடும். அது அதுக்கு பிறகுதான் உடுக்கிறாரு. நாங்க பார்க்கிறோம் அவர் உடுத்திருக்கிறார், நாங்க உடுக்கணும். அதுக்கு நாங்க காதி கொடுத்து வாங்கி உடுக்கிறோம். ஞாபகத்தில் ரசூல்மார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உடுத்தார்கள், எப்படி உடுக்க சொன்னார்கள், எதை ஹராமாக்கினார்கள்,
அதை உடுக்க மாட்டோம். எனவே நபிமார்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுவோம். அதில் எல்லா வகையான ஆரோக்கியம் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ பில்லாஹி வ ரசூலிஹி. இரண்டாவது சொல்லுகிறான், வல் கிதாபில்லதீ நஸ்ஸல அலா ரசூலிஹி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கக்கூடிய, அவன் இறக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த வேதத்தையும் நீங்க பின்பற்றுவோம். குர்ஆனை பின்பற்றுவோம். இன்னைக்கு அரபுலகத்துள்ள பிரச்சனை என்ன? அரபுலகம் சொல்றாங்க நாங்க டெமோக்ராட்டிக். நாங்க எதை விரும்புறோம்? இப்ப டெமோக்ராட்டிக் ரூலிங்க விரும்புறோம். அதான் பிரச்சனை. எல்லாரும் சொல்றாங்க என்ன, அரபுலகத்துல ஒவ்வொருத்தரும் ராயல், அதாவது என்ன சொல்றது, இந்த ராயல் ஃபேமிலி ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இல்ல இல்லாம என்ன வரணும், நாங்க ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக மாறணும். சமீபத்தில் எல்லாரும் பேசுறாங்க டெமோக்ராட்டிக் என்று சொன்னால் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் டெமோக்ராட்டிக், இஸ்லாம் என்றால் டெமோக்ராட்டிக், என்றால் இஸ்லாம், சோசியலிசம் என்று எல்லாரும் பேசுறாங்க. அரபுலகம் பேசுறாங்க. இப்ப கடாபி பேசுறாரு, ஹுஸ்னி முபாரக்கும் பேசுறாரு, சவுதியும் பேசுது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இஸ்லாம் என்பது வேற, டெமோக்ராட்டிக் என்பது வேற. இது ரெண்டு ஒன்று இல்ல, இது ரெண்டு ஒன்று இல்ல, இது ரெண்டு வித்தியாசமானது. இஸ்லாத்தில் பெரும்பான்மை சிறுபான்மை ஒன்று இல்ல. இந்த இலங்கை நாட்டில் இது ஒரு சோசியலிச நாடு, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இது கிட்டத்தில் ஒரு பில் பாஸ் பண்ணினாங்க பாராளுமன்றத்தில். என்ன பில்? கொழும்பு சிட்டியை நாங்க கசினோ சிட்டியா மாற்ற போறோம். என்ன சிட்டி? கசினோ சிட்டியா மாற்ற போறோம். சொல்றாங்க 241 211 ஓட்ல 291 ஓட்டை நாங்க வெற்றி பெற்றோம். என்ன பாராளுமன்றத்தில் உள்ளார்கள் ஓட் போட்டு ஹலாலாகிடுவாங்க? ஹலாலாகிடுமா? டெமோக்ராட்டிக் என்று சொல்லக்கூடியது இஸ்லாம் அல்ல, இது இஸ்லாத்துக்கு முரணானது. டெமோக்ராட்டிக்ல என்ன இருக்குது? பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வித்தியாசம் இல்லை, பெண்ணுக்கும் ஆணுக்கும் வித்தியாசம் இல்லை. இஸ்லாத்தில், இஸ்லாமிக் லோல ஆணுக்கும் பெண்ணுக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு ஆண் ஷாஹிதாக வரையணும், ஒரு பெண் ஒருவராக இருந்தால் 2 பெண்கள் வேணும். நீங்க சொல்லக்கூடிய வெறுமனே சும்மா சொல்றேன், இன்டலக்சுவல் படிச்சிருக்கிறாங்க, லோ தெரியும் என்று சொல்லி அவங்களை கொண்டு போய் நீங்க மார்க்கெட்ல போட்டு இஸ்லாத்துக்கு அர்த்தம் இல்லாத அர்த்தம் கொடுத்து போவாங்க. யார் அர்த்தம் இல்லாத அர்த்தம் கொடுத்து போவாங்க? அன்பா சொல்ற இஸ்லாத்தை நீங்க விளங்கணும்னா அதுக்குரிய தகுதியான உளமாக்கலை விளங்கப்பாங்க. இன்டலக்சுவலை வச்சுக்கோங்க ஒரு பக்கத்துக்கு, அதுக்கு பக்கத்தில் உளமாக்கலை வச்சுக்கோங்க. இன்டலக்சுவல் பேச வந்து கேட்கணும், நாங்க பேசுறது சரிதானா? நீங்க எல்லாம் எங்க இஸ்லாம் படிக்கிறீங்க? இந்த இன்டலக்சுவல் எங்க இஸ்லாம் படிச்சாங்கன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலையும் ஆக்ஸ்போர்ட்லையும் கேம்பிரிட்ஜ்லையும் இஸ்லாத்தை படிச்சு வந்து அங்க படித்த இஸ்லாம் அல்ல இஸ்லாம். இஸ்லாம்ன்றது குர்ஆன்ல உள்ள இஸ்லாம். இந்த உலகத்தில் எல்லாம் பேசுறாங்க. அரபு உலகத்தில் ஏற்பட்டக்கூடிய இந்த பிரச்சனை, இந்த கொந்தளிப்பு, எந்த கொந்தளிப்பு? மிஸ்ரில் ஏற்பட்ட கொந்தளிப்பு, மொரோக்கோவில் ஏற்பட்ட கொந்தளிப்பு, இப்ப இன்றைக்கு இப்ப நடந்து கொண்டிருக்கிற எகிப்தில் ஏற்பட்ட கொந்தளிப்பு, யமன்ல ஏற்பட்டக்கூடிய இது கொந்தளிப்பு, நேற்று எங்க மொரோக்கோவில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை, இதெல்லாம் வந்து உலகத்தில் டெமோக்ராட்டிக்க கொண்டு வரணும். அதுக்குத்தான் நாங்கள் பாடுபடுறோம். டெமோக்ராட்டிக் என்று சொன்னால் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் டெமோக்ராட்டிக் என்று சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. இல்ல, தவறு. இது ராங் மெசேஜ். இஸ்லாம் வேற. இஸ்லாம் என்ற லோ உலகத்துக்கு அக்கையாகும். அதில் எல்லாரும் சேர்ந்து ஓட் பண்ணினால் ஒரு ஹராம் ஹலாலாக மாட்டாங்க. அந்த வீட்டோ பவர்கள் பாருங்க. எனவே இந்த விஷயத்தை படிங்க, இந்த விஷயத்தை ரிசர்ச் பண்ணுங்க. சும்மா பேசக்கூடிய இடத்துக்கும் அப்படியா கேட்டுக்கொண்டு போற சமூகம் அல்ல. ஒன்றை கேட்டா நாங்க ரிசர்ச் பண்ணணும், நாங்க இருந்து படிச்சோம். என்ன இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு கியாமத்து வரைக்கும் ஒரு கைட்லைன் தந்திருக்கிறேன், ஒரு புக்கை தந்திருக்கிறேன். இந்த புக் தான் கியாமத்து வரைக்கும் புக். இந்த கியாமத்து வரைக்கும் இதுதான் கான்ஸ்டிடியூஷன். ஒரு முஸ்லிமுடைய லைஃபுடைய கான்ஸ்டிடியூஷன் குர்ஆன். அல்லாஹ் சொல்றான், இதை எடுத்து வாழ்க்கையில இதை கொண்டு வாங்க.
அன்பார்ச்சுனேட்லி என்ன தெரியுமா, எங்களுக்கு பிரிட்டிஷ் லா தெரியும், பிரெஞ்சு லா தெரியும், எங்களுக்கு அமெரிக்கன் லா தெரியும், ஆனா எங்களுக்கு இஸ்லாமிக் லா தெரியாது. இஸ்லாமிக் கமர்ஷியல் லா, இஸ்லாமிக் ஃபேமிலி லா, இஸ்லாமிக் கிரிமினல் லா, இஸ்லாமிக் பொலிட்டிக்கல் லா, இஸ்லாமிக் லா இருக்குது. இஸ்லாம் என்ற சும்மா உள்ள மார்க்கம் அல்ல. 22 பேர் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க. எந்த ஒரு கிரவுண்ட்ல எத்தனை ஓவர்? 7 ஓவர், 50 ஓவர் வச்சிருக்காங்க. 7 ஓவர், 7 ஓவர். எத்தனை நோய்கள் பார்ப்போம்? 12 22 பேர் சேர்ந்து கிரவுண்ட்ல விளையாட்டு இல்ல, அவங்க வியாபாரம் செய்யறாங்க. அதுக்கு பேர் விளையாட்டு. ஆனா என்ன செய்யறாங்க? அவங்க எல்லாம் ஹை பேர் சலரி வாங்குறாங்க. பாப்பா அந்த அந்த வியாபாரம் செய்யற கூடத்தை பார்த்து போது எத்தனாயிரம் பேரு சுபஹானல்லாஹ். அவனோட போடிச்சா அவனுக்கு சல்லி, இவன் கொடிய தூக்கி ஆக்குறான். விளையாட்டை பார்த்து ரசிக்கிறத இஸ்லாம் அனுமதித்திருக்கிறதா? மாநாடு சொல்லுங்க. ஆனா விளையாட்டாக இருக்கணும், அது விளையாட்டாக இருக்கணும். ஒரு விளையாட்டுன்றது ஒரு நாள் அல்ல. ஒரு விளையாட்டுன்றது என்ன ஒரு நாள் அல்ல. ஒரு விளையாட்டு இன்னைக்கு கிரிக்கெட் ஒரு நாள் 9 o'clock ஆரம்பிச்சப்ப முடியும், 5 மணிக்கு முடியும். விளையாட்டுன்றது ஒரு என்டர்டைன்மெண்ட். அப்படின்னு சொன்னா நீங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு உங்களோட மூளை ஒரு ஜாலி செலுத்து வைத்து இருக்குது. இப்ப உங்களுக்கு ரிலாக்ஸ் கொண்டு வேணும். கொஞ்சம் நேரம் என்ன செய்யணும்? ஒரு half an hour ஒரு ஃபுட்பால் மேட்ச், ஒரு ஃபுட்பால் மேட்ச் ஏழும். அடுத்தது வேண்டாம் ஃபுட்பால் என்ன செய்யப்படியா வச்சேலாம். ஆனா கிரிக்கெட்ல சொல்லுங்களேன் பாப்பா, எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியாம இல்ல, தெரியும், நீங்க பேசுங்க. இது விளையாட்டு அல்ல. கிரிக்கெட்டுடைய ஆரம்பத்தை ஹிஸ்டரிய படிச்சு பார்த்தா வெள்ளக்காரன் கூதல் காயத்துக்கு விளையாட்டு. சமர்ல வெள்ளக்காரன் கிழவன்மார் அப்பமாரும் கூதல் காயம் எங்குள்ளாக்கள் எந்த பொருள்ல வெள்ளக்காரன் தான். வெள்ளரை கிரவுண்ட் உட்கார வச்சு போட்டு கொஞ்சம் பேரை குழந்தை 5 நாள் விளையாடு டெஸ்ட் மேட்ச். என்ன ஆரம்பிச்சது? இந்த கிழவன்மார் எல்லாரையும் கூதல் காய வைக்கிறதுக்கு வெள்ளக்காரன் உருவாக்கின ஒரு விளையாட்டு தான் கிரிக்கெட் என்ற விளையாட்டு. அதே மாதிரி தான் இன்றைக்கு மாஷா அல்லாஹ் ஒரு கூட்டம் கூதல் காய, இன்னொரு கூட்டம் வியாபாரம் செய்வாங்க. இவரெல்லாம் சுருக்கம். அதுக்கு எவ்வளவு டென்ஷன், வாழ்க்கை நல்லா யாவச்சுக்கோங்க. எங்களை ஒரு எனமி எங்களை அறியாமலேயே ஆக்கிரமித்திருக்கிறாங்க. எங்களை ஆக்கிரமித்திருக்கிறாங்க. நாங்கள் நினைக்கிறோம் பலஸ்தீனத்துல பைத்துல் முகத்திசத்தான் வந்துட்டு இந்த யூதர்கள் பிடிச்சிக்கிறாங்க சொல்லி. பைத்துல் முகத்திச மட்டுமல்ல, எங்களை மூளையே பிடிச்சிக்கிறாங்க. பாப்பா எங்களை தலையா பிடிச்சிக்கிறாங்க. விளையாட்டு சொன்னா என்டர்டைன்மெண்ட் ஸல்லல்லாஹு அலைஹி விரும்பிக்கிறாங்க. 24 மணித்தியாலும் நீங்க அல்லாஹ் நாளைக்கு மௌத்தாப்போடு வாழவானம், நாளைக்கு மௌத்தாப்போடு வாழவானம் 150 லட்சம் வாழ போறேன் வாழும் உலகத்தில். எனக்கு லாங் லைஃப் நினைச்சு வாழுங்க. நாளைக்கு மௌத்து என்ற ஃபீலிங்க கொண்டு வாங்க தொலைக்குள்ள. இதே கடைசி தொழுகையாக இருக்கவும் வேணும். நோம்பு பிடிக்கிறீங்க, நீயத்து வைப்போம். இதே கடைசி நோம்பாக இருக்கவும் வேணும். கடையில போயிட்டு வியாபாரம் செய்யக்குள்ள இதே கடைசி 4000 இருக்கும். எப்படிங்க? இதே கடைசி 4000 கசியர் பட்டில ஒன்று வாங்கி போட மாட்டீங்க. வரக்குள்ளெல்லாம் எடுத்து போங்க. இதே கடைசி நாள், கொண்டு போகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித்தாங்க. ஹதீஸ் இது. அப்ப என்ன செய்வது தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் வேணும் வாழ்க்கையில் என்டர்டைன்மெண்ட் வேணும். ஹதீஸ் சொல்லுவா, நாங்க எல்லாரும் படிக்கிற ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அசருடைய தொழுகை தொழுதாங்க பள்ளியில. எங்க நபியுடைய பள்ளி வாசல்ல சொல்லிட்டு போனாங்க வெளியோக்கு.
3 பேரை கூட்டினாங்க, 2 பேர், அபூபக்கர், உமர். இந்த 2 பேரையும் கூட்டிக் கொண்டு போனது சஹாபியாக வந்த நபி தோழராக கூட்டிட்டு போகல, கூட்டாளியாக கூட்டிக் கொண்டு போனாங்க. இவங்க 2 பேரும் எப்படி போறாங்க? இப்ப என்ன ஃப்ரெண்ட்ஷிப் கப். இப்ப நபி சஹாபின்ற கப்பில், இப்ப நான் நபி இவங்க தோழர் கப்பில் என்ன கப் போட்டிக்கிறாங்க? இப்ப கூட்டாளி போடுவா. 3 பேரும் போனாங்க. ஒரு பாட்டுக்கு ஒரு பெரிய கிணம், அந்த கிணத்துக்கு ஒரு கட்டு கட்டிக்கிறாங்க. அந்த கிணத்துல உட்கார்ந்து கொண்டாங்க 3 பேர். 3 பேருடைய உடுத்திருந்த ஆடையும் முழங்கால் தெரிகிற வரைக்கும், தொடை விளங்குற அளவுக்கு இருக்குது. இதுவரைக்கும் உழந்திருக்குது. உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க 3 பேரும். கார்ல தோட்டத்தில் இருந்த கேட் கீப்பர் வந்து கேட்கிறார், அனுமதி கேட்கிறாரு நபியை பார்த்து. உஸ்மான் உள்ளுக்கு ஒரு அனுமதி கேட்கிறாங்க, அனுமதி வழங்கவான்னு சொல்லி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுங்கோ சொல்லி போட்ட உடனே எழுப்பிருந்தாங்க. தொடைய மறைச்சி கொடுக்க உட்கார்ந்து கொண்டாங்க. சல்மா சொன்னாங்க, உஸ்மான் என்ற கூட்டாளி அல்ல, என்ற மருமகன், என்ற சனிலோ. உஸ்மான் சரியான வெட்கம் உள்ளவர். மறக்குமாறும் அவருக்கு வெட்கப்படுறாங்க. ஒரு ஆளுக்கு, ஒரு தீவுடையவருக்கு இந்த பீச்சில் வைத்து அந்த மனைவியோடு என்ன செய்ய உடம்பிடிக்க தேவையில்ல, சும்மா உட்காரணும். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. இது உங்களுக்கு தான் அல்லாஹ் மறைச்சு வச்சு, இது பாவம் செய்யப்படுகிறதல்ல. இது உங்களுக்கு பயிற்சி அந்த உட்கார்ந்து கொண்டு கணவன் மனைவியாக அல்லாஹ் 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 என்று திக்ர் செய்யப்படுகிறது. இது அல்லாஹ் சொல்றான், வல் கிதாபில்லதி நஸ்ஸல அலா ரசூலிஹி, அந்த கிதாபை கொண்டு வாங்க வாழ்க்கை. இது எல்லாம் இருக்குவாங்க. நான் பேசுற அத்தனை விஷயமும் இந்த குர்ஆன் இருக்குது. குர்ஆனுக்கு வெளியே விட்டு நான் பேசல. அதுக்கு பிறகு சொல்றான், நபியின் மீது இறக்கி வைக்கப்பட்ட குர்ஆன கிதாப மட்டுமல்ல, والكتاب الذي أنزل من قبل, குர்ஆனுக்கு முன்னால இறக்கி வைக்கப்பட்ட வேதங்கள் இருக்கிறே, ஜபூர், தௌராத், இன்ஜீல், சுஹ்புகள், இந்த வேதங்களின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கோ. முன்னுக்குள்ளவே நாங்க சொல்றோம், யூதர்களை பார்த்து கிறிஸ்தவர்களை பார்த்து நாங்க வித்தியாசம் இல்ல. நாங்க இன்ஜீலை கொண்டு ஈமான் கொள்ளுகிறோம், தௌராத்தை கொண்டு ஈமான் கொள்ளுகிறோம், ஜபூரை கொண்டு ஈமான் கொள்ளுகிறோம், சுஹ்பு இப்ராஹீம் மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட சுஹ்புகளை கொண்டு ஈமான் கொள்ளுகிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட சுஹ்புகளை கொண்டு ஈமான் கொள்ளுகிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், குர்ஆனை கொண்டு மட்டுமல்ல, குர்ஆனுக்கு முன்னால இறக்கி வைக்கப்பட்ட வேதங்களை கொண்டும் நீங்க ஈமான் கொள்ளணும். அதுல என்ன நடவடிக்கைகளோ வாழ்க்கையில கொண்டு வாங்க. அதை பிரட்டி படிச்சவான அதுல உள்ள உலமாக்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. தௌராத்துல என்ன இருக்குது, இன்ஜீல்ல என்ன இருக்குது, ஜபூர்ல என்ன இருக்குது, இதை படிங்க வாழ்க்கையில் இருக்கு. அல்லாஹ் சொல்றான், வல் கிதாபில்லதி அல்லதி அன்ஸல மின் கப்ல் வமன் யக்ஃபுர் பில்லாஹ், அல்லாஹ் சொல்லுகிறான், வமன் யக்ஃபுர் பில்லாஹ், யார் அல்லாஹ்வை நிராகரிப்பார்களோ, யார் அல்லாஹ்வை நிராகரிப்பார்களோ. அல்லாஹ் நிராகரிக்க வேண்டாம். அல்லாஹ் இல்ல என்றல்ல, அல்லாஹ் இல்ல என்றல்ல, அல்லாஹ்ட சட்டத்தை நிராகரிக்கிறது. வட்டி ஹராம். ஏன் வட்டி ஹராம் என்று கேட்கிற கேள்வி உங்களுக்கு இல்லை. நான் ஜப்பானுக்குள்ள சொன்னேன் சுனாமிக்கு முன்னால, உலகத்தில் ஆக குறைஞ்ச வட்டி அரபிடுற நாடு எது நாடு தெரியுமா? சொல்லுவோம், ஜப்பான். ஜப்பான்ல வந்து சேவிங் அக்கவுண்ட் இல்ல. என்ன இல்ல? என்ன அக்கவுண்ட் இல்ல? சேவிங் அக்கவுண்ட் இல்ல. யாருக்கும் போயிட்டு காசி சேவிங் அக்கவுண்ட்ல வச்சேலாம் சொன்னா அவங்க சொல்ற, நீங்க காசி வச்சா உங்களோட காசை நாங்க பாதுகாத்துட்டாரோ, நீங்க எங்களுக்கு காசு கட்டுவோம். சேஃப் கீப்பிங் தான், சேவிங் அக்கவுண்ட் இல்ல. இந்த ஜுவல்லரியை கொண்டு போய் நீங்க பேங்க்ல வைக்கிறது போல உங்களோட காசை கொண்டு பேங்க்ல வைப்பீங்க. நீங்க பேங்க் காசு கட்டணும், எந்த காசை பத்திரமா பாதுகாத்துட்டான்னு சொல்றதுக்காக. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு 1% வருஷத்துக்கு, அப்படி இல்லைன்னா 1.5%, 1.5 வீதம். ஒரு நாளைக்கல்ல, ஒரு நாளைக்கல்ல இது எவ்வளவு வருஷத்துக்கு
1,00,000 காசு நீங்க இருந்தா மாசம் 1000 ரூபாய் தான் கொடுக்கணும். மாசமா பட்ஜெட்டுக்கு 1000 ரூபாய் தலை சுத்துவா உங்களுக்கு. 18 வீதத்துக்கு வாங்குறாங்க ஒரு வீதம் எப்படி? ஆனா 1% தான் சார்ஜ் பண்றாங்க நமக்கு, அல்லது 1.5%. சரி, உலகத்தில் ஆக கூட பிசினஸ் டர்ன் ஓவர் நடக்கிற நாடும் ஜப்பான் தான். ஜப்பான் எத்தனை 1000 யூஸ்ட் வெஹிக்கிள் ஒரு மாசத்துக்கு வெளியே போறீங்க. எவ்வளவு பெரிய ஆப்ஷன்ஸ். டோக்கியோ ஆப்ஷன் இருக்குது. காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சா ராவு 1 மணிக்கு 12:30 தான் முடியும். 5000 வாகனம் ஆப்ஷன் இருக்கிறது. ஒரு ஆப்ஷன் இது மாதிரி 25-30 ஆப்ஷன் இருக்குது. ஆகப்பெரிய டர்ன் ஓவர் நடக்குது. 0%, 1% வட்டி. ஆனா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மறுபக்கம் உலகத்தில் ஆக கூட சூசைட் பண்றாங்க ஜப்பான் தான் இருக்கிறாங்க. படிங்கோ, உலகத்தில் ஆக கூட சூசைட் பண்றாங்க இருக்கிறாங்க ஜப்பான்ல. உலகத்தில் ஆக கூட பேங்க் கிராப்சியானாங்க இருக்கிறாங்க ஜப்பான்ல. நான் சொன்னேன், கவாவாப்பா, நாங்க ஒரு நாளுமே கேள்விப்படல பாம்பு அரிச்சி மரம் உடஞ்சி கொடுத்து. எதரிச்சி? பாம்பு அரிச்சி தெரியுமா? பாம்பு அல்லது சிங்கம் முட்டி என்ன மரம் உடஞ்சி போடல எங்கேயுமே. ஆனா கரையை அழைச்சா என்ன செய்யும்? கரையை அழைச்சா மரம் உடஞ்சி போடும். இதுதான் ஜப்பான் நடக்குது. 1% தானே, என்ன வரப்போகுது? 1%. நாங்க 1% கரையாடுவாப்பா. தேக்க மரத்தையும் பிலா மரத்தையும் நல்ல பவர்ஃபுல்லான மரத்தையும் அது தெரியாம பணிய முழுத்தாக்குறது போல ஒன்ன சூசைட் பண்ண வைக்கும். உன்ன கம்பெனியை பேங்க்ரப்சி ஆகும். இன்னைக்கு ஜப்பானே பாருங்க, 1% வட்டியில ஆட்கள் கேட்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீக்கு போதுமா? இது அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கு அந்த பேங்க ரன் பண்றதுக்கு போதுமா? நாங்க 18% கட்டுறோமாப்பா. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சாஞ்சிருந்தாங்க ஒரு கம்புல சாஞ்சிருக்கிறாங்க. ஜின்கள் எல்லாரும் சேர்ந்து பைத்துல் முக்ஸ கட்டுறாங்க. பைத்துல் முக்ஸ கட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கம்புல சாஞ்சி இருக்கிறாங்க. ஆனா ஜின்களுக்கு தெரிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கம்புல சாஞ்ச நிலையிலே மௌத்தாயிட்டாங்க. ரூஹ் பேய்த்தது. ரூஹ் பேய்த்தது. உடம்பு அப்படியே பாதுகாப்பாக இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது கரையன் தான் அரைச்சிட்டது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய உடம்பு அரிச்சல்ல, அவங்க சாஞ்சிருந்த கம்ப அரைச்சிட்டு கம்ப உடஞ்ச உடனே அப்படியே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பணிய விழுந்துட்டாங்க. அன்றைக்கு தான் தெரியும் இவங்க மௌத்துன்னு சொல்லி. அல்லாஹ் சொன்னான், கரையான பயந்து கொண்டு. வட்டி ஒரு கரையான், வட்டி ஒரு கரையான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ஒரு நாள் நிராகரிக்கவான். அல்லாஹுடைய மலக்குமார்கள் ஒரு நாள் நிராகரிக்கவான். அல்லாஹுடைய மலக்குமார்கள் எப்பேர் இருக்கிறாங்க, உங்களோட இருக்கிறாங்க. ராவைக்கு படுக்க போனால் உங்களை பாதுகாக்கிறாங்க. ராவைக்கு படுக்க போனா கூட்டு கடல் எடுத்து மூடுறீங்க, ஜனனம் மூடுறீங்க. எதை மூடுறீங்க? எதை ஜனனம் மூடுறீங்க? எல்லாம் சரி. கால மூடுறியாரு? இந்த கால மூடுறியாரு? காலுக்கு வைத்தார்கள் வந்து வீட்டுல கரப்பத்தல் நீக்குது, வீட்டுல பள்ளி நீக்குது, வீட்டுல எறும்பு நீக்குது. என்ன நீக்குது? எறும்பு நீக்குது. நான் சொல்றேன் கேட்டு உதாரணம் வந்து, இந்த காதுக்கு இருக்குதான் அறுக்கு என்ன, இது அப்படியே எடுத்து வெளியே வைக்கணும். எறும்பு வரும். எதுக்கு? என்ன வரும்? எறும்பு வரும். ஆனா காதுல என்ன செய்யாது? யாரு பாதுகாக்கிறது? இதை யார் பாதுகாக்கிறது? வாயில கரப்பத்தல் வந்து பட்டுட்டா இருக்கும். சும்மா எச்சம் எல்லாம் பாதுகாக்கிறோமாப்பா. அல்லாஹ் பாதுகாக்கிறான்.
தஹ்ஃபதுஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் காலையிலேயும் மாறாங்க மாலையிலேயும் மாறாங்க, பாதுகாக்கிறாங்க. மலக்குமார் உங்களோட இருக்கிறாங்க. பத்ர் யுத்தத்தில் அல்லாஹ் மலக்குமார் இறக்கி வச்சார். அல்லாஹ் சொல்றான், மலக்குமாரை நீங்க நிராகரிக்க வேண்டாம், மலக்குமார் உங்களோட இருக்கிறாங்க. நீங்க ஒரு வார்த்தையை பேசினாலும் அந்த வார்த்தைக்கு முன்னால 2 மலக்கு இருக்கிறாங்க. அந்த 2 மலக்கும் அதை எழுதுறாங்க, பதிவு செய்யறாங்க. நல்லதுண்டா நல்லது, கெட்டதுண்டா கெட்டது. அல்லாஹ் சொல்றான், ومن يكفر بالله وملائكته وكتبه. இன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து பிரிட்டிஷ் லோவ படிச்சிட்டோம், பிரெஞ்சு லோவ படிச்சிட்டோம், குர்ஆனை படிச்சல்ல. அல்லாஹ் சொல்றான், ஏண்ட கிதாப ஏண்ட குர்ஆனை நான் இறக்கி வச்ச லோவ நீங்க நிராகரிக்க வேண்டாம், நீங்க நிராகரிப்பீங்கன்றது. நாங்க எல்லாரும் நிராகரிச்சாச்சு. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், குர்ஆன் தெரியும். எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், குர்ஆன் தெரியும். அனந்தரத்து பங்கு வச்சோடும் குர்ஆன் மிக தெளிவாக இருக்கு. தானத்திற்கு தெரியாது, குர்ஆன் லீக்கா இதெல்லாம். அனந்தரத்து இப்படி பங்கு வச்சோடும், வசியத் எப்படி செய்யும், லாஸ்ட் வில் எப்படி எழுதணும், சொசைட்டி எப்படி வளர்க்கணும், ஒரு சமூகத்தை எப்படி கட்டி எழுப்புறது, குர்ஆன் சொல்லுது. நீங்க யாரும் ப்ராப்ளத்தை மட்டும் பேசுற சொசைட்டியாக வாழ பேசுற நாங்க எல்லாரும் அப்படித்தானே ப்ராப்ளம் தானே பேசுறேன். பள்ளியில் உட்கார்ந்து பேசுற ப்ராப்ளம். அடுத்து அப்துல் ஜப்பார் மவல் சவுதி போனாங்கன்னா ப்ராப்ளம். அந்த ஊர்ல வந்து கவர்மெண்டால வந்து நோட்டீஸ் கொடுத்தா ஊரை உடைச்சிட்டு போனாங்களாம், அது ஒரு ப்ராப்ளம். எல்லாரும் ப்ராப்ளம் தான் பேசுவாங்க. ப்ராப்ளத்தை பேச வானம், ப்ராப்ளம் பேசுறவங்க சொல்யூஷனை கொண்டு வாங்கோ. நோய்க்கு இருந்தால் மருந்து இருக்கிறது போல பிரச்சனை இருந்தால் என்ன இருக்கும், முடிவு இருக்கும். முடிவு இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி பட்டம் கிடைச்சில்ல, வாலிபர் கல்யாணம் முடிச்சில்ல, யங் பாய் போனாங்க மதியனுக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 2 பெண்களை பார்த்தாங்க. எங்க ஊர்ல பெண்கள் சவுதி போறது போல, எங்க ஊர்ல பெண்கள் இங்கிலீஷுக்கு போறது போல, எங்க ஊர்ல பெண்கள் வெளிநாட்டுக்கு 2 வருஷம் 3 வருஷம் வேலைக்கு போறது போல பார்த்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு 2 பெண்களை, ஓஹோ 2 பெண்கள் வந்திருக்கிறாங்க ஆடு மேய்க்கிறதுக்கு, 2 பெண்கள் வந்திருக்கிறாங்க இந்த மந்த மேய்க்கிற தொழிலுக்கு, பாமின் வந்துட்டு பெண்களுக்கு பொருத்தமான தொழில் இல்லையே. நேரே போனாங்க, கேட்டாங்க, அம்மா ஹத்துக்குமா என்ன உங்க 2 பேருடைய செய்தி, ஏன் இங்க வந்திருக்கிறீங்க, ஏன் இந்த வேலையை பொறுப்படுத்தீங்க? அவங்க சொன்னாங்க, ரீசனபிளான காரணம் இருக்குது, நான் இங்க வந்ததுக்கு 2 காரணம் இருக்குது. அபூனா ஷைஹுன் கபீர், எங்க வாப்பா ஒரு பெரிய வயசாளி நோயாளி, அவருக்கு எழும்பிக்கொள்ள ஏதா. ஆனா நாங்க உழைக்கோடம், நாங்க வாழோடம். எங்க வீட்டுல ஆண்கள் யாருமே இல்லாத்தின் காரணமாக எங்களுடைய ஆடு மாடுகள் எடுத்துக்கொண்டு நாங்க வந்திருக்கிறோம். ஆனா நாங்க ஒதுக்குப்புறமாக நிற்கிறோம். இந்த ஆண்களை தன்னுடைய ஆடுகளுக்கு மாடுகளுக்கு தண்ணீர் புகட்டி எடுத்துக்கொண்டு போனதுக்கு பிறகுதான் நாங்க முன்னுக்கு போவோம். நாங்க கைத்து தோளோட தோல் நின்று நெஞ்சோட நெஞ்சு நின்று ஒன்றாக சேர்ந்து இருக்க மாட்டோம். அவங்க போனதுக்கு பிறகுதான் நாங்க இதை செய்வோம். அதனால்தான் நாங்க ஒதுக்குப்புறமாக நிற்கிறோம் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் நபிப்பட்டம் கிடைக்கிறதுக்கு முன்னால, நிக்காஹ் செய்யறதுக்கு முன்னால அந்த 2 பெண்கள் கண்ட ப்ராப்ளத்தை சொன்னாங்க, அந்த பிரச்சனையை சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த பிரச்சனையை கேட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்யூஷனை கொண்டாங்க. சொல்யூஷன் என்ன? ஃபஸகாலஹுமா, அப்படியே அவட பிரச்சனை. பின்ன நீங்க 2 பேரும் ஒருவாகும், நீங்க ஒருவாகும் கைடாவும். உங்களோட ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் என்ன? நான் இதை செஞ்சுட்டாரேன், போனாங்க. ஆடுகள் எடுத்து போனாங்க, கிணத்து போயிட்டு அவங்க தண்ணி அள்ளினாங்க. ப்ராப்ளத்துக்குரிய சொல்யூஷனை கொடுத்தாங்க. எங்கட ஊர்ல ஒரு பொம்பளை புள்ள வெளிநாட்டுக்கு போயிட்டு எல்லாரும் பேசுறாங்க. எந்த வெற்றியாலும், ஊர்ல உள்ள எந்த பணக்காரனாலும், ஊர்ல உள்ள எந்த ஒரு புத்திஜீவியாலும் அந்த வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டி, அப்துல் ஜப்பார் நானா என்ன செய்தி, சோமா இருக்கிறீங்களா, உங்களோட வீட்டுல பிரச்சனை என்ன, எனக்கு ஒரு கேள்வி வந்திருக்குது, உங்களோட மகள் அல்லது உங்களோட மனைவி வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரோ, சம்பாதிக்கிறதுக்கு என்ன தேவை, கொடுக்கு என்ன பிரச்சனை? அப்ப அவர் சொல்லுவார், ஒரு பிரச்சனைய யாராவது கேட்டிருப்போமா? சும்மா எல்லாரும் என்ன செய்யறது, இந்த ரபான் அடிக்கிறது போல ரபான் கொட்டாங்க. ரபான் கொட்டி ப்ராப்ளம் முடிய போறல, ரபானுக்கு ப்ராப்ளம் முடியாது. ப்ராப்ளத்துக்குரிய சொல்யூஷனை கொண்டு வாங்க. ப்ராப்ளத்துக்குரிய உங்களோட வீட்டுக்கு பக்கத்துக்கு உள்ள பிள்ளைக்கு பைபாஸ் பண்ணணும்,
அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? இவர் கண்டுகொள்ளாம இருக்கிறாரு. அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு வாகனத்துல ஸ்பீக்கரை கட்டி ரோட்டெல்லாம் போறாங்க. எதுக்கு போறாங்க? கல்வி சேர்த்தி பக்கத்துல இருக்கிறாரு. அவர் ஒரு நாளாவது பேசி என்னோட ப்ராப்ளம், எங்க போறீங்க, என்ன செய்தி கேட்டிப்போமா? இல்ல, நாங்க எல்லாரும் ரியல் சுயநலவாதி, ஒரிஜினல் சுயநலவாதி. எந்த விதமான கன்சர்னும் இல்ல மற்றவனை பத்தி, எந்த விதமான அறவே இல்லை, 0%. வாழ்க்கையில் அல்லாஹ் சொல்றான், கிதாபை படிங்கோ, ரசூல்மார்களுடைய வாழ்க்கையில கொண்டு வாங்கோ. இன்னும் ஒன்றே நல்லா விளங்கிக்கோங்கோ, இந்த வாழ்க்கை வாழ வந்த வாழ்க்கை அல்ல, இது வாழ்க்கைக்கு ஆயத்தம் செய்ய வந்த வாழ்க்கை. வல்யௌமில் ஆகிர், எனக்கு ஒரு மறுமை நாள் இருக்குது, ஹியர் ஆஃப்டர், நான் மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை வாழ இருக்குது. அந்த வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை, அந்த வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை. அது ஒன்றோ நரகமாக இருக்கும், ஒன்றோ சுவர்க்கமாக இருக்கும். அந்த வாழ்க்கைக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒன்றையும் உள்ளத்துல கொண்டு வராவிட்டால், அந்த நம்பிக்கையும் இல்லாவிட்டால், அல்லாஹ் சொல்றான், அவர்கள் வெகு தூரமான வழிகேட்டில் போய்க் கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில நம்புகிறார், மலக்குமார் இருக்கிறாங்க, எங்களை பாதுகாக்கிறாங்க. அல்லாஹ் ரசூல்மார் இறக்கிறான். வாழ்க்கையில உதாரணம் இப்படித்தான் வாழணும். எங்களுக்கு பிக் பிரதர்ஸ் அல்ல, எங்களுக்கு யாரு அதுல ஹாலிவுட் அல்ல. நல்லா பாருங்க, இந்த ஹாலிவுட்ல, இந்த பிக் பிரதர்ஸ்ல, இந்த சினிமாவுல வரக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பாருங்க. அவங்க எல்லாரும் யாரு தெரியுமா? லைஃப்ல ப்ராப்ளங்களை பேஸ் பண்ணி ஒழுங்க இடம் இல்லாம போயிட்டு ஒழுங்கு இடம் தான் இந்த இடம். இந்த ஹாலிவுடும் இந்த சினிமாவும் வாழ்க்கையில டிவோர்ஸ், வாழ்க்கையில பிரச்சனை, வாழ்க்கையில பெரிய கஷ்டம், யாருக்கு பிறந்தது தெரியா, எனக்கு பேர்கள் வருது, சொல்ல வேண்டிய அவசியம். ஒவ்வொருத்தருடைய பேக்ரவுண்டை படிச்சு பாருங்க. இவங்க எங்க பிறந்தவங்க, இவங்களோட பிஹேவியர் என்ன, எத்தனை கல்யாணம் முடிச்சாங்க, எத்தனை பேரை டிவோர்ஸ் பண்ணினாங்க, எல்லாம் இவங்களைத்தான் நாங்க எங்க வாழ்க்கையில முன்மாறி முடிவெட்டுறதுக்கு, உடுப்படுக்கிறதுக்கு. வாழ்க்கையில ரசூல்மார்கள் முன்மாதிரி ஆக்குங்க. எப்படிப்பட்ட அழகான வாழ்க்கை, சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட பீஸ்ஃபுல் லைஃப். சாப்பிட இல்லத்தின ஒரே சொல்றான், உலகத்தில் ஏழையாக வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்ல, கண்ணியமானாக வாழப்பாரு. ஏழை வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் மேன், வெரி ரெஸ்பெக்ட், ஜெனரல் மேன். ஏழை அல்லாஹ் சொல்றான், யஅரிஃபுஹுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃபுஃப். எவ்வளவு பத்திரித்தனம் என்றால், பணக்காரன் பார்த்தா சொல்லுவானா இவன் ஒரு பணக்காரன் என்று சொல்லி, ஆனா அவர் ஜகாத்து வாங்க தகுதியான அவருக்கு தெரியாது. செல்வந்தர்களுடைய பொறுப்பு ஜகாத்து யாருக்கு தகுதி என்றதை தேடி பார்த்து கொடுக்கிறது, சும்மா கொடுக்குவாங்க. இந்த கையில ஜகாத்து போற ரோட்ல பிஸ்கீங்கள் இவங்க இல்ல வியாபாரம் செய்யறாங்க. யாரெல்லாம் பள்ளிக்கேடியே கேட்கிறாங்க, அவங்களோட தொழில் தான், அவங்களோட தொழில், அவங்களோட பிசினஸ். வெயில காஞ்சி மக்களுக்கு தலை சொரிஞ்சி கேட்டு அவங்க குறைச்சவங்க, கொடுக்க வானம் என்று சொல்லல, அவங்களுக்கு சொந்தக்கா கொடுங்க, ஜகாத்து கொடுக்கல. அவங்களுக்கு ஜகாத்து கொடுக்கணும். எங்கட பள்ளிக்கு, எங்கட மஹல்லாவுல, எங்கட ஊர்ல, எங்கட பக்கத்து வீட்டுல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களோட வெக்கம் எப்படி வெக்கம்ண்டா, பத்திரித்தனம் எப்படிப்பட்ட பத்திரித்தனம் என்றா, அவங்க யார்கிட்டையும் கை நீட்டி கேட்க மாட்டாங்க அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ் சொல்றான், உங்க பணம் ஜகாத்து அவங்களுக்கு தான் பேசி சேரோணும். அவர்களுடைய பத்திரித்தனத்தின் காரணமாக அவர்களை பார்ப்பீங்க, ஏழைகளாக பார்க்க மாட்டீங்க, பணக்காரனாக பார்ப்பீங்க. எனவே வாழ்க்கையிலே பழகிக்கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் நல்லதை விளங்கி செயல்படக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. மிக அன்பாக வேண்டிக் கொள்கிறேன், ஒவ்வொருத்தரும் வெறுமனையை கேட்டு போறது மட்டும் இல்லாம, நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க இன்டர்நெட்ல, கம்ப்யூட்டரோட இருக்கிறீங்க, ஒவ்வொருத்தரும் போயிட்டு படிக்கும். இஸ்லாத்துல சோசியலிசம் என்ன, இது சும்மா அந்த பேப்பர்ல வந்து இந்த பேப்பர்ல வந்து படிச்சுக்கொண்டு யாரும் என்ன செய்யவானோம், நீங்க யாரும் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்க போகவானோம். இஸ்லாத்தை நல்லா படிங்கோ. இஸ்லாத்துல இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லிருக்குது, இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லிருக்குது, இதை பற்றி நல்லா படிச்சு கடைசியாக சுயமாக நீங்க முடிவுக்கு வரவும் வானம். நீங்க படிச்சத்தை எடுத்துக்கொண்டு போயிட்டு ஒரு ஆடிட்ட உட்கார்ந்து நான் இப்படி ஒன்று படிச்சேன் சரிதானான்னு கேட்கும்.
நீங்களே படித்து நீங்களே முடிவுக்கு வருவீங்க என்றால் அது கொண்டேக்கு வழிகட்ட வழிகேட்டில் சேர்த்திரும். எனவே ஒவ்வொருத்தரும் இந்த விஷயங்களை கவனம் செலுத்துங்கோ. உலகத்துக்கு துவா செய்யுங்கோ. அரபு உலகத்துக்கு துவா செய்யுங்க. ஸ்பெஷலி குறிப்பாக அரபு உலகம் ஏற்கனவே துண்டு துண்டாக இருக்குது. அதுக்கு மேல இன்னும் துண்டு துண்டாக போகுதோ என்று சொல்லக்கூடிய ஒரு கவலையான நிலையத்தான் நாங்கள் இப்ப பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா மேற்கத்திய உலகமும் எங்களுடைய எதிரிகளும் இந்த சந்தர்ப்பத்தை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறாங்க. ஏற்கனவே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷாம் தேசம் என்று சொல்லக்கூடிய 4 நாடு இப்ப சொல்றாங்க 5 நாடு சொல்லி. என்ன 5 நாடு? பலஸ்தீனகம், இஸ்ரேல். இஸ்ரேல் ஒரு நாடு இல்ல, இஸ்ரேல் பலஸ்தீன் தான். ஆனா உலகம் சொல்லுன்னா இஸ்ரேல் ஒரு தனி நாடு, பலஸ்தீன் ஒரு தனி நாடு, லிபியா ஒரு தனி நாடு, மற்ற என்ன சிரியா ஒரு தனி நாடு, ஜோர்தான் ஒரு தனி நாடு. இந்த 5 நாடும் நபியினுடைய காலத்தில் ஷாம் தேசம் என்று அழைக்கப்பட்ட ஊரு, தனி நாடல்லது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த 5 நாட்டுக்கு கவர்னராக இருந்தார். இது ஒரு ப்ரொவின்சியல், இது என்ன ஒரு ப்ரொவின்சியல், ஒரு ஸ்டேட். இது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் ஷாம் என்றது ஒரு ஸ்டேட். இந்த அந்த ஷாமத்தான் 5ஆக பிரிச்சுட்டாங்க. இந்த 5ஆக பிரிச்சு என்ன சொல்றாங்க? டிவைட் அண்ட் ரூல். டிவைட் அண்ட் ரூல். இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? இப்ப அடுத்த எதிர்பார்ப்பு லிபியாவை 4ஆ பிரிச்சிருவோம். இதான் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன். இதான் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன். எங்களை பிரிக்கிறாங்க, அவங்க சங்கம் என்று சொல்லி அவங்க செஞ்சுட்டாங்க. ஈரோ முழு உலகம் அவங்கள காசி எத்தனை நாட்டுக்கு, எத்தனையோ நாட்டுக்குரிய காசி. அவங்க சொல்றாங்க நாங்க சவுதிக்கு போக வேற வீசா எடுக்கணும், துபாய்க்கு போக வேற வீசா எடுக்கணும். அவங்க சொல்றாங்க நீங்க பிரான்சுக்கு வீசா எடுத்தா எதே போதும், எங்க 4 இடத்துக்கும் போயிடும். அது மட்டுமே அவங்க சொல்றாங்க நீங்க ஒவ்வொரு நாட்டுக்கு காசி மாத்திட்டு போக தேவையில்லை, எங்களை ஈரோ எடுத்தா எல்லா நாட்டுக்கும் போதும். ஏன் அரபு உலகத்திலே செய்யலாது? ஏன் முஸ்லிம் உலகத்திலே செய்யலாது? நாங்களே எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, நாங்களே எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. வாழ்க்கையில் ஒரு நாளும் எந்த ஒன்றை கொண்டு முஸ்லீமை பார்க்க வேணும். நான் எங்க நாட்டில் உள்ள மக்களுக்கு சொல்றேன், தயவு செஞ்சு தயவு செஞ்சு தயவு செஞ்சு யாரும் யாரையும் தமிழனுடைய கண் கொண்டோ, தௌஹீதுடைய கண் கொண்டோ, தரீக்கத்துடைய கண் கொண்டோ, சும்மா உள்ள கண் கொண்டோ பார்க்க வேணும். ஒரே ஒரு கண்ணாடியை போடுங்கோ, இஸ்லாம் என்ற கண்ணாடியை மட்டும் போடும். என்ன கண்ணாடி? இஸ்லாம். We are Muslims. We are Muslims. உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களை போக்குகள் தனி போக்காக்கிக்கொண்டோ, அந்த போக்க நீங்க திணிக்க போக வாரம் யாரும் தானாக யாரும் மாறுதாங்க மாறிக்கொண்டு போட்ட பிரச்சனை இல்லை. அன்பா சொல்றேன், எங்களை எதிரிக்கு என்ன வேலை தெரியுமா? இப்ப கொண்டாடுங்க தெரியுமா? யமன்ல இப்ப யமனை குறிச்சு வர தெரியுமா? ஃபண்டமெண்டல் முஸ்லிம், மோடரேட் முஸ்லிம். இந்த ஃபண்டமெண்டல் முஸ்லிமுக்கு வேற குர்ஆன், மோடரேட் முஸ்லிமுக்கு வேற குர்ஆன். இவங்க இஸ்லாத்தை செய்ய போறாங்க. அவங்க சொல்றாங்க ஃபண்டமெண்டலிசம் கூடாது, மோடரேஷன் கூடும். இன்றைக்கு நான் ஒரு ஸ்பீச் பார்த்து கேட்க ஸ்பீச் கொடுக்கிற சொல்யூஷன் இது. அரபு உலகத்துக்குரிய ப்ராப்ளம் என்னவா போனோமா? மோடரேட் பண்ணப்பட்ட இஸ்லாம் ஒன்று நாங்க கொடுப்போம். ஃபண்டமெண்டலிசம் வேணாம். நல்ல விஷயம். ரோம்ல வெட்டிகன்ல அவங்க வந்து ஃபண்டமெண்டலிசம் பேசினா அவங்களுக்கு கோல்ட் மெடல் கொடுக்கறாங்க. ஃபண்டமெண்டல் கிறிஸ்டியன்ஸ். நாங்க பேசினா எங்களுக்கு தாரேன்னா டெரரிஸ்ட், எங்களுக்கு தாரேன்னா டெரரிஸ்ட். ஒரு முஸ்லீம் பொம்பளை பரதா விரிச்சு அவ முகத்தை வளர்ச்சி அல்லது அந்த முகத்தை கட்டி அவ போனா சொல்றாங்க ஃபண்டமெண்டலிசம். ஆனா ஒரு சிஸ்டர் போனா, ஒரு சிஸ்டர் போனா எப்படி போறாங்க? அவ எல்லாம் உடுத்தி எங்களை பெண்களை போல வெள்ள உடுத்தி அவன் பெரு கட்டி அவ போறா. அவ சொல்றாங்க என்ன சொல்றாங்க? கிரேட் பீப்பிள், ஃபண்டமெண்டல் கிறிஸ்டியன்ஸ், ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ். எங்க போற டெரரிஸ்ட் வராங்க. கிரிக்கெட் மேல தாடி வச்சு விளையாடினா அவனுக்கு வேற ஃபண்டமெண்டலிசம், டெரரிஸ்ட். ஒரு சொன்னாங்க சவுத் ஆப்பிரிக்காவுடைய ஒரு பிளேயர் சொன்னேன், அவன் வாயால வந்துட்டு
டெரரிஸ்ட் கேஸ் பிடிச்சாலும் சொல்லி தாடி டெரரிஸ்ட் ஆயிடுது. சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையில நல்ல யாம் வைங்கோ, வாழ்க்கை நல்ல யாம் வைங்கோ. இஸ்லாம் கொண்டு ஃபண்டமெண்டலிசம் வேற, மொடரேஷன் உண்டு இல்ல. நாங்க சொல்றோம் மொடரேஷன் தான் இஸ்லாம். இஸ்லாம் வெரி மொடரேட் ரிலிஜன், வெரி மொடரேட். அடமன் இல்ல, அதுல பிளெக்சிபிள் தான் இருக்குது. என்ன இது? வெரி பிளெக்சிபிள். அல்லாஹ் எங்களுக்கு தந்தது பிளெக்சிபிலிட்டியை தான். எங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர். அல்லாஹ் உங்களுக்கு லேசத்தான் விரும்புறான், அவன் கஷ்டப்படுத்த விரும்பல. வெரி மோடரேட். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தை சரியா விளங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில முயற்சி செய்யுங்கோ. மற்ற விஷயங்களை படிக்கிறது போல இஸ்லாத்தையும் படிக்க பாருங்கோ. ஒத்தட கையில் எடுத்தா பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கையில புக் இருக்குது, ஒத்தட கையில் எடுத்தா ஐடி புக் இருக்குது, ஒத்தட கையில் எடுத்தா அக்கௌண்ட பத்தி புக் இருக்குது, ஒத்தட கையில் எடுத்தா எம்பிபிஎஸ் படிக்க அவட்ட புக் இருக்குது. எல்லாருக்கும் எல்லா புக்கும் இருக்குது. என்னவாப்பா இஸ்லாம் இருக்குது கையில? என்ன இஸ்லாம் இருக்குது? வெறுமனே சும்மா இஸ்லாத்தை படிக்காம, இஸ்லாத்தை பத்தி ஒன்றும் தெரியாம இங்க வந்து கொண்டு பலஸ்தீனுக்கு துவா கேட்க வேண்டியல்லவாப்பா. படித்தது முழுக்க அவனை பத்தி, யார பத்தி? அவன் கொடுத்த சிலபஸ் தான் படிச்சோம், குர்ஆன் கொடுத்த சிலபஸ் படிக்கவே இல்லை. நான் சொல்றேன், வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ, இஸ்லாத்தை நல்லா படிங்கோ, இஸ்லாத்தை நல்லா விளங்குங்கோ, இஸ்லாத்தை வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணுங்கோ. எல்லா என்வாரன்மெண்ட்டுக்கும் இஸ்லாம் பொருந்தும், எல்லா மக்களுக்கும் இஸ்லாம் பொருந்தும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட இஸ்லாத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஹக்காக விளங்கப்படுத்துவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அடுத்த கிழமை வார இங்க கிழமை மண்டே இன்ஷா அல்லாஹ் எங்களோட வகுப்பு இன்ஷா அல்லாஹ் ஜனாசாவுடைய மையத்து வீட்டில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஜனாசாவுடைய கடமைகள் என்ன, ஜனாசாவுடைய எப்படி குறிப்பாட்டணும், என்னென்ன செய்யணும் என்று சொல்லக்கூடிய தலையங்கத்தில் தொடர்ந்து 3 நாளைக்கு இன்ஷா அல்லாஹ், திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் இன்ஷா அல்லாஹ், ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் என்று சொல்லி 4.5 மணி நேரத்துடைய போனா கவசுடைய ஒரு செஷன் ஒன்று நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். பள்ளி நிர்வாகம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் இஸ்லாம் முஸ்லிம் சகோதரர்கள் பங்கெடுக்கிறாங்க. எனவே மற்ற சகோதரர்களும் இதில் பங்கெடுத்துக்கோங்க. பங்கெடுத்துக் கொண்டு இந்த விஷயத்தை மற்ற மக்களுக்கு எத்தி வைக்க பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்லவே ரசிக்கக்கூடிய பாட்டு சீவாக்குவானாக. சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ்.